சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்க பாருங்க குழந்தைகள்லேருந்து, தாயிலேருந்து, பாட்டியிலேருந்து குடும்பம் குடும்பமா மொத்தமா வர்றாங்க. எல்லாம் வந்து பக்தியோட வர்றாங்க. ஆனா இவங்களெல்லாம் வந்து இங்க எல்லாம் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து எந்த மதத்தையும் புண்படுத்துறதில்ல. ஆனா வந்து இந்து மதத்த புண்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. ஆனா அதனாலயோ என்னமோ தெரியல, கூட்டங்கள் அதிகமா தான் வருது. பக்தர்கள் அதிகமா தான் வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்மளுடைய இந்து பக்தர்கள்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இது நடந்திருக்கு. அவங்க என்னதான் நம்மள திட்டினாலும், மக்கள் இப்ப தான் விழிப்புணர்வோடு செயல்படுறாங்க. இந்து வந்து ஒரு குடையின் கீழ் எல்லாரும் வந்து ஒன்றிணைகிறோம். அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்த மாநாடா தான் இது அமையுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவர் சொல்லியிருந்தாரு. அதேபோல மேடைகள்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம இவரு தமிழகத்தின் பாஜக தலைவர் மிக அற்புதமா ஒரு உரைய ஆற்றினாரு. அது பாடல்கள்